ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். எவ்வளோ வெயில் அடித்தாலும் இல்லை மழை பெஞ்சாலும் இந்த சுடு சாதத்துக்கு இருக்கிற மதிப்பே தனி தான். இல்லை, அந்த வெயிலில் கூட சுட சுட சாதம் போட்டு சாப்பிடுவோம், வேர்த்து விறுவிறுக்க. அந்த சுகமே தனிங்க. சுட சுட சாதத்தை தட்டில் போட்டுக்கிட்டேன். இதுக்கு சூப்பரான ஒரு குழம்பு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்க்கும்போதே நாக்கில் தண்ணி ஊறுதில்லை. அரைச்சி விட்ட கத்திரிக்காய் குழம்புங்க. இது எப்படின்னு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். குழம்பு எடுத்து ஊற்றிக்கிட்டேன். எனக்கு அப்படியே நாக்கில் தண்ணி ஊறுது. கத்திரிக்காவாக ஒரு 4-5 பீஸ் வர மாதிரி குழம்பு எடுத்து அப்படியே தட்டில் போட்டுக்கிட்டேன். சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டிருந்தேன். நமக்கு ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது. தேடி 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 சின்ன வெங்காயம் ஒரு 2 எடுத்துட்டேன். ஆனால் இந்த பூண்டு இருக்குது பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. ஆல்ரெடி பூண்டு அரைச்சி விட்டுருந்தேன். தாளிக்கும் போது ஒரு 4-5 பூண்டு போட்டிருந்தேன். சும்மா ஒரு 2 பூண்டாவது எடுக்கலான்னு பார்த்தா இந்த கரண்டியிலேருந்து எடுக்கிறதுக்குள்ளே போரும் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியும் ஒரு 2 பூண்டு கிடச்சிது. அந்த பூண்டையும் அப்படியே மிளக்க எடுத்து போட்டுக்கிட்டேன். ஒரு பூண்டு சின்ன வெங்காயத்துக்கு இவ்வளோவா அப்படின்ற மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி நீங்கள் குழம்புல தேடி தேடி எடுத்து போட்டிருக்கீங்களா? பாருங்கள், கை பற்றிக்குது எனக்கு. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அந்த சுட சாதத்தோடு அந்த குழம்பையும் அப்படியே நல்லா பிசைஞ்சிக்கிட்டு, அந்த பூண்டு கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், இதையும் எடுத்து வச்சு நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் வாயில் போடுங்களேன். அப்பா, டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்த குழம்பு எப்படி செஞ்சேங்கிற வீடியோவையும் இப்போ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உருட்டி நீங்களும் சாப்பிடுங்க. பாய்.